நம்ம ஒரு நோக்கம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேள்வி எல்லாம் கேட்போம் இல்லையா? அது எல்லாமே நம்ம ஈசப்பாவோட கால் கொடுத்துட்டு அவர்கிட்ட நம்ம கொடுத்துட்டு பாடுவதை நம்ம ஒப்பு கொடுத்துட்டு first we are going to sanctify ourselves in Christ. நம்மளோட the way we speak, the way we see, the way we think ஆண்டவருக்குள்ள அது மாறதுக்கு நம்ம ஆண்டவர்ல நம்ம மனம் திரும்பணும். அதனால கடைசி காலம் நம்ம ஆண்டவர்ல நம்ம ஆயத்தப்படுத்தணும், தகுதிப்படுத்தணும். So before getting into the worship, we are going to cleanse ourselves. நம்மள இசப்பா என்ன பரிசுத்தப்படுத்துங்க, இசப்பா என்ன தகுதிப்படுத்துங்க ஆண்டவரே. அப்ப எனக்குள்ள உமக்கு பிரியமில்லாத சுபாவங்கள் ஏதாவது இருக்குன்னா, நான் பேசுற விதம், நான் பார்க்கிற விதம், நான் யோசிக்கிற விதம், ஒருத்தங்களை நான் நடத்துற விதம், அதை நான் நோகடிக்கிறேன், உங்களை நான் நோகடிக்கிறேன் ஏசப்பா, அதுக்காக என்ன மன்னிங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போமா? அப்பா தகப்பனே, Lord, we come before your holy presence. அப்பா நாங்க மனதார கேட்கிறோம் கர்த்தாவே. அப்பா எங்களை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே, எங்களை தகுதிப்படுத்தும் ராஜா. அப்பா இது சும்மா வீக்லி நாங்க பண்றது கிடையாது ஏசப்பா. இது எங்களோட எவ்ரிடே டே டு டே லைஃப் ஏசப்பா. உமக்குள்ள நாங்க உங்களை அனலைஸ் பண்ணணும் ஏசப்பா. அனலைஸ் பண்ணி ஏசப்பா தேவையில்லாத காரியங்களை நாங்க விட்டு விலகி உமக்கு பிரியமான வாழ்க்கையை வாழ எங்க ஒவ்வொருத்தருக்கும் திரும்ப பாராட்டுங்க ராஜா. அப்பா உங்களுடைய ரத்தம், அப்பா உங்களுடைய ரத்தம் எங்களை பரிசுத்தமாக்கட்டும் அப்பா. அப்பா உங்களுடைய ரத்தம் அப்பா எங்களை கழுவட்டும் தேவையில்லாத சுபாவங்கள்ல நாங்க விட்டு விலகி வர first we need to take the decision is அப்பா. இது பாவம் எங்களுக்கு தெரியுது, ஆனா விட்டு விட முடியாம நாங்க கஷ்டப்படுறோம் எத்தனையோ பேர் சொல்றாங்க. அப்பா இது எல்லாத்தையும் எங்களை வேறு பிடித்த தெய்வமே அப்பா ஒவ்வொருத்தருக்கும் நீர் உதவி செய்கிறாங்க ராஜா. பிசிறின்றி அப்பா ஒரு கடுகளவு கூட இல்ல, பிசிறின்றி அப்பா எல்லா அசுத்தமான காரியங்கள் இருந்தும் அப்பா நீரை வேறு பிரித்து உமக்கென்று உங்களுடைய ராஜ்யத்திற்கென்று எடுத்தப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீ பிரயோஜனப்படுத்துங்க அப்பா. எங்க ஒவ்வொருத்தரும் அப்பா உமக்காக பிரயோஜனப்படுத்துங்க ராஜா. அப்பா கபட நாவை அப்பா எங்கள்கிட்ட இருந்து எடுத்து போட்டுருங்க ஏசப்பா. பெருமையான பார்வை எங்கள்கிட்ட இருந்து எடுத்து போட்டுருங்க ஏசப்பா. அசுத்த சிந்தனைகள், அசுத்த இச்சைகள் அப்பா இயேசுவின் நாமத்தால் அப்பா அது எல்லா காரியங்களும் அப்பா எங்களை விட்டு நீ நீக்கி போடுவீராங்க ராஜா. Lord, you cleanse us, Father. You cleanse us, Holy Spirit. அப்பா நாங்க எங்க மனதார விட்டு கொடுத்து அப்பா எந்த டிஸ்ட்ராக்ஷன் என்று விட்டு கொடுத்து உண்மைகிட்ட நாங்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. அப்பா எங்களை பரிசுத்தப்படுத்தும், எங்களை தகுதிப்படுத்தும் ஏசப்பா. நற்சீர் படுத்துவீராக ராஜா. உமக்குள்ளாக எங்க ஒவ்வொருத்தரும் நீ நற்சீர் படுத்துவீராக சுவாமி. அப்பா நாங்க உங்களுடைய ஆட்டுக்கு பேசப்பா, நாங்க உங்களுடைய பிள்ளைகள் கர்த்தாவே. என்ன ஏசப்பா நாங்க போவோம், யார்கிட்ட ஏசப்பா நாங்க போவோம்? எல்லாமே நீங்க தான் ராஜா. எத்தனையோ நாங்க இடறி விழுந்திருக்கலாம், நிறைய பேர் இடறி விழ நாங்களும் ஒரு காரணமா இருந்திருக்கலாம். ஆனா இனி ஏசப்பா அப்படி நாங்க இருக்க விரும்பல ஏசப்பா. இனியும் ஏசப்பா நாங்க எக்ஸ்கியூஸ் கொடுக்க விரும்பல ராஜா. அப்பா எங்க ஒவ்வொருத்தரையும் கை தூக்கி எடுத்து நீர் எங்கள் வைத்திருக்க எங்க ஒவ்வொருத்தருக்கு நீர் வைத்திருக்க முகாந்திரம், ஒவ்வொருத்தருக்கு நீர் வைத்திருக்கிற நோக்கத்தை அப்பா நீர் ஏற்ற வேலையில நிறைவேற்றுகிறார் ராஜா. எங்களை தகுதிப்படுத்தும் சுவாமி. நன்றி அப்பா. எல்லாருமே நம்ம வந்து சங்கீதம் 101 அதிகாரம் வந்து நம்ம வாசிக்கலாம். எல்லாருமே உங்க பைபிள் எடுத்துக்கோங்க. Psalms chapter 101 நான் வாசிக்கிறேன். இரக்கத்தையும் நியாயத்தையும் குறித்து பாடுவேன், கர்த்தாவே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். உத்தமமான வழியிலே விவேகமாய் நடப்பேன், எப்பொழுதும் என்னிடத்தில் வருவீர். என் வீட்டிலே உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்வேன். தீங்கான காரியத்தை என் கண் முன் வைக்க மாட்டேன். வழி விலகுகிறவர்களின் செய்கையை வெறுக்கிறேன், அது என்னை பற்றாது. மாறுபாடான இருதயம் என்னை விட்டு அகல வேண்டும். பொல்லாதவனை அறிய மாட்டேன். பிறனை ரகசியமாய் அவதூறு பண்ணுகிறவனை சங்கரிப்பேன். மேட்டுமை கண்ணையும் பெருஞ்சுழுவனையும் பொறுக்க மாட்டேன். தேசத்தில் உண்மையானவர்கள் என்னோடே வாசம் பண்ணும்படி என் கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கும். உத்தமமான வழியிலே நடக்கிறவன் என்னை சேவிப்பான். இம்பார்ட்டன்ட் வேர்ஸ் இதுதான். 6 verse இன்னொரு வாட்டி வாசிக்கலாம். தேசத்தில் உண்மையானவர்கள் என்னோடே வாசம் பண்ணும்படி என் கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கும்.
உத்தமமான வழியிலே நடக்கிறவன் என்னை சேவிப்பான். கபடு செய்கிறவன் என் வீட்டுக்குள் இருப்பதில்லை. பொய் சொல்லுகிறவன் என் கண்முன் நிலைப்பதில்லை. அக்கிரமக்காரர் ஒருவரும் கர்த்தருடைய நகரத்தில் இராதபடி வேறறுப்புண்டு போக தேசத்தில் உள்ள அக்கிரமக்காரர் யாவரையும் அதிகாலமே சங்கரிப்பேன். மெயினா அந்த 6th verse, இங்கிலீஷ் வந்து 6th verse மட்டும் நான் வாசிக்கிறேன். My eyes shall be on the faithful of the land, that they may dwell with me. He who walks in a perfect way, he shall serve me. அந்த செகண்ட் பேஜ்ல என்ன போட்டது? He who walks in a perfect way, அதாவது blameless way. மெயினா நம்ம என்ன ஜபிச்சோம் அப்படின்னா, நம்ம நடக்கிற வாழ்க்கை, எஸ் அப்கோர்ஸ் நம்ம வந்து பாவம் சில்டன் தெரிஞ்சு செய்வோம், தெரியாம செய்வோம், நம்ம எல்லாமே மாம்சத்துலதான் இருக்கோம், எவ்வளவு பாவங்களுக்குள்ளாக போவோம். ஆனா ஒண்ணே ஒண்ணு, அதுவே நம்ம ஒரு எக்ஸ்கியூஸா எடுத்துட்டு, நான் இன்னும் மனுஷனா தானே இருக்கேன், நான் இன்னும் உலகத்துல தானே இருக்கேன், இல்ல நான் இந்த பாவம் வந்து இன்னும் கொஞ்ச நாள் தான், வந்து ஏசுப்பா வந்து இது பண்ணிட்டாரு, ரட்சிச்சுட்டாரு, இல்லைன்னா வந்து அவர் வருகிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் மாத்திக்கிறேன் அப்படின்னா சான்ஸே இல்லை. அதுக்கு கொஞ்சம் கூட டைமே கிடையாது. ஏன் அப்படின்னா நம்ம எவ்வளவு நியூஸ் கேள்விப்படுறோம், எவ்வளவு இது பாக்குறோம் இல்லையா, வேதத்துல போட்டிருக்கிற அநேக அடையாளங்கள் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. சச்ச டைம் லைக் எப்படின்னா நம்ம பேசுற விதம் மாற ஆரம்பிக்கிறோம். நம்ம பிளேம்லெஸ்ஸா இருக்கும்போது மட்டும்தான் கர்த்தருடைய மனவாட்டி, இயேசுவோட மனவாட்டி பிளேம்லெஸ்ஸா இருக்கும்போது மட்டும்தான் மணவாளன் அந்த மனவாட்டியை கூட்டி கொண்டு போவார். இல்லைன்னா நம்ம கைவிடப்படுவோம். அந்த நிலைமையில நம்ம யாருமே இருக்கக்கூடாது. அது நம்ம எல்லாரோட வாஞ்சியுமே இல்லையா. சோ we need to cleanse ourselves. பேசுற விதம், கபடுள்ள உதடுக்கு, நாவுக்கு நம்மள நம்ம விளக்கி பார்த்துக்கொள்ளும். பொய் சொல்லக்கூடாது. ஐயோ அவசரத்துல பயத்துல இந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆனோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட நம்ம இனி பொய் பேசக்கூடாது. இந்த மாதிரி குட்டி 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 ஆக்ஷன்ஸ் தான் இல்ல பெரிய சின்ல போய் விடும். நம்ம இந்த ஆண்டர்கிட்ட ஒப்பு கொடுக்குறோம். இசப்பா இந்த வசனத்துல போட்டிருக்கபடி நான் ஃபெய்த்ஃபுல்லா இருக்கேன், பிளேம்லெஸ்ஸா இருக்கேன், எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே, என்னை பரிசுத்தப்படுத்துங்க சப்பா, உமக்கு மறைவா எதுவுமே இல்லையே கர்த்தாவே, நீரே சப்பா எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஜபிப்போமா. அப்பா இந்த வசனத்துல போட்டிருக்கபடி சப்பா அந்த பிளேம்லெஸ்ஸா இருக்க எங்க ஒவ்வொருத்தருக்கும் உதவி செய்யுங்க. பரிசுத்தமா இருக்க அப்பா, பழுதின்றி சப்பா நாங்க வாழ ஆவியான தேவனே அப்பா நாங்க ஆசைப்படுறோம். ஃபர்ஸ்ட் நம்ம இதுக்கு ஆசைப்படணும் அப்பா. நாங்க வாஞ்சிக்கிறோம் கர்த்தாவே உமக்குள்ளாக அப்பா, உங்களுடைய மனவாட்டி அப்பா, உங்களுடைய வருகையில நாங்க ஒவ்வொருத்தரும் காணப்பட வேண்டுமே சுவாமி. எங்களை தகுதிப்படுத்துங்க ராஜா, எங்களை பரிசுத்தப்படுத்துங்க கர்த்தாவே. எங்க நடக்கைகள் அப்பா உமக்கு பிரியமாய் உமக்கு உகந்ததா இருக்க வேண்டும் கர்த்தாவே. நாங்க பண்ற ஒரு காரியங்களும் ஏசப்பா கர்த்தாவே உங்க நாமத்தை மகிமைப்படுத்தணும், உங்க நாமத்தை உயர்த்தணும் சுவாமி. அப்பா உண்மை நாங்க நோகடிக்கிற காரியங்கள், உண்மை வேதனைப்படுத்துற காரியங்கள் எல்லாம் போதும் 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 கர்த்தாவே. எங்களை மன்னிங்க ராஜா. Sorry for hurting you, Father. Sorry for hurting you, Isappa. அப்பா எங்களால நீங்க எத்தனை வாட்டி தலை பண்ணிருக்கீங்க, எங்களை மன்னிச்சிருங்க, என்ன மன்னிங்க நம்ம எல்லாரும் ஆண்டவருக்கு கேட்போமா. எசப்பா என்ன மன்னிச்சிருங்க எசப்பா, உண்மை நாங்க வேதனைப்படுத்துறதுக்கு, உண்மை நாங்க லெட் டவுன் பண்ணதுக்கு என்ன மன்னிங்க 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 சுவாமி. அப்பா நாங்க இங்க ஒப்பு கொடுத்துட்டோம் கர்த்தாவே. உங்களுக்கு எப்படி நடக்கணும், என்ன பண்ணணும் எங்களுக்கு தெரியாது. நாங்க பேரதான் போலீஸ், யூ கைடன்ஸ், யூ லீடர்ஸ் அப்பா. ஒரு ஃப்ரெண்டா, ஒரு தகப்பனா, ஒரு மெய்ப்பனா இருந்து எங்களை வழி நடத்துங்க கர்த்தாவே. நீரே வழி நடத்தும் சுவாமி. நன்றி அப்பா. உண்மை கருத்துலேசப்பா நாங்க எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம், தாழ்த்தி அப்பா நாங்க எங்களை பெருமையா ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. இந்த பாத்திரத்தை நீரே சப்பா உங்களுடைய வல்லமையினால், உங்களுடைய அபிஷேகத்தினால் நீர் இன்னும் அதிகமாய் நிரப்புவீராக ராஜா. உமக்கென்று பிரயோஜனப்படுத்துவீராக கர்த்தாவே. நன்றி 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 தகப்பனே, நன்றி அப்பா.